கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே கடந்த நாட்கள் முழுவதிலும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய நாளுக்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்மை கொண்டு வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். அவர் மனதுருக்கம் நிறைந்த ஒரு தெய்வம். அவர் நம்மை மன்னிக்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். இங்கே ஒரு மனிதன் இந்த ஆண்டவரை சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. யார் அந்த மனிதர்? யோபு. தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதன். தன் வாழ்க்கையிலே ஒரே நாளிலே தனக்கு இருந்த 10 குழந்தைகளை அவன் இழந்து போனான். தன்னிடம் இருந்த குதிரைகளை, ஒட்டகங்களை, ஆடு மாடுகளை அவன் இழந்து போனான். தன் மனைவியினுடைய அன்பை இழந்தான். தன் சரீரத்திலே சுகத்தை இழந்தான். தன் நண்பர்களிடத்திலே எல்லா நட்பையும் அவன் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதன் சொல்லுகிறான், என் மீட்பராகிய கர்த்தர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற காரியங்களும் மாறி போகக்கூடிய காரியம். ஆனால் தெய்வமாகிய இயேசு அவர் மாறாதவர். அவருடைய வல்லமை மாறாதவைகள். அவருடைய அன்பு மாறாதது. அவருடைய இரக்கம் மாறாதது. அவருடைய கிருபை மாறாதது. அந்த நம்பிக்கையோடு தான் யோபு என்ற மனிதன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. தன் சரீரம் முழுவதும் வேதனை நிறைந்த ஒரு காரியத்தினால் அவன் அவதிப்பட்டான். வாழ்வதற்கான முகாந்தரம் இல்லாதபடி வாழ்ந்தான் யோபு. ஆனாலும் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. என் ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கையை, அவனுடைய ஜெபத்தை கனப்படுத்தும்படி அவன் தன் வாழ்க்கையில் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த மீட்பராகி இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் காண்கிற தெய்வம். அவர் பேசுகிற தெய்வம். அவர் கேட்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள். உங்க வாழ்க்கையை அவர் உயிரடைய செய்வார். உங்க வாழ்க்கையை பலனடைய செய்வார். உங்க வாழ்க்கையில் நல்லதை செய்வார். அவரை நம்புங்கள். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு இப்பொழுது உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. அப்படி வியாதிகள் மாறட்டும், அவருடைய கடன் பாரங்கள் மாறட்டும், அவருடைய வருத்தங்கள் மாறட்டும். நீர் உம்முடைய உயிருள்ள வல்லமை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.